அடி வாங்க போற ஒரு தமிழுக்கு ஒரு போட்டோ பிடிக்கலாம்னா இப்படி இப்படி வாழை பிடிக்காத சாமி, தலையை பிடி சாமி. அத பிடி புடி சாமி. என் தங்கமே காட்டுடி. உங்க பொண்ணு ஊருக்கு இந்த மாதிரி அது கையை குட்டி போடும். என்னென்ன ஜிலேபிகள் எல்லாம் பார்க்குறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சோ இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, மேட்டூர்ல இருந்து பண்ணவாடி பரிசல் துறைன்னு ஒரு போட்டிங் ஏரியா இருக்கு. அது வந்து நான் ஆல்ரெடி போயிருக்கேன். சோ இவங்க தான் நம்மள கூட்டிட்டு போறாங்க. அதுதான் டீடைலா எனக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்குமே தெரியும். அது போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சோ அந்த வழியா போற எல்லா இடத்தையும் நம்ம பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு தான் விசிட் பண்ண போறோம். சோ அது இல்லாம இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 8 மணி ஆக போகுது. ஆல்ரெடி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாக்கலாம், நம்ம லக் இருந்தா அங்க நிறைய விஷயம் இருக்கு, விசிட் பண்ணலாம். சோ இந்த வீடியோ வந்து கண்டினியூவா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆடி மாசத்துக்கு வருவாங்க பாரு கூட்டத்தை. ஆனா அந்த இதெல்லாம் மதகு வேலை நடக்குது, முடிஞ்சிருச்சான்னு தெரியல. என்ன வேலை நடக்குது அது? இது இல்ல சாமி, 13, 9, 8, 7, 6, 5, 16 இருக்கும். இல்ல 16 இருக்கு. அதனாலதான் இது 16 பிரிட்ஜ். 16 கண்ணுன்னு சொல்லுவாங்க. காலங்காத்தால வியூவே செம்மையா இருக்குல்ல. ஆமா, கரெக்டா சன்லைட் படும்போது நல்லா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங் 8 o'clock பண்ணிட்டு வருது இல்ல, அதனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. 2 மணி ஆச்சுன்னா கொஞ்சமாவது பச்சை பசேல் இருக்கு. இந்த சைடா அது அந்த சைடு. என்ன மலை சொன்ன அது பேரு? அந்த மலைக்கு என்ன பேர் சொல்ல நீங்க? அது தொடர் மலையா இல்ல, கூம்பு மலை, சிங்கிள் மலையா இருக்குல்ல. கூம்பு மலைனா கூம்பு மலைன்னா அந்த கூம்பு மாதிரி இருக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் தண்ணியா இல்ல அந்த தர்பூசணிக்கு மேல லேயர் மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி தான் சாமி. இது வந்து எப்படின்னா தண்ணி வத்திடும். இந்த பக்கம்லாம் இது வந்து குளத்துக்கு போற ரோடு இல்ல, தண்ணி வந்து வத்திடும். அப்ப வந்து விவசாயம் பண்ணுவாங்க இங்க. அவங்க காடு அப்படின்னு சொல்லி போய் விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க காலங்காலமா பண்றாங்கல்ல, அதாவது தலைமுறையா பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு ரீசன்னாலே அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனா சூப்பரா இருக்குல்ல. சுத்தியுமே மரம், நடுவுல ரோடு. எப்படி இருக்கு பாரு இந்த ரோடு. நம்ம சைடெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பார்க்கலாம் தெரியுமா. ஸோ நம்ம பண்ணவாடிக்கு போற வழியிலேயே கொஞ்சம் சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம அப்படியே ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் பசிக்கும் நமக்கு தெரியும். வீட்ல இருந்து செஞ்சுட்டு போறது பெட்டர் தான். ஆமா, ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ அதனால போய் கடையில அங்க தேடிட்டு இருக்கிறதுக்கு. அதுவும் இல்லாம நம்ம இந்த மாதிரி ஏரியாஸ் தான் வரோம் அப்படின்னாலும் மோஸ்டா நம்ம வந்து செஞ்சு எடுத்துட்டு வர்றது பெட்டர். கொஞ்சம் திருப்தியா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் தெம்பாவும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரீசனால தான் நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறோம்னா சப்பாத்தியும் எக் கிரேவி. செம சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணவாடி பரிசல் துறையில பார்க்கலாம். நம்ம பண்ணவாடி நெருங்க போறோம். வந்துட்டோம். அவ்வளவுதான், பண்ணவாடி வந்தாச்சு. இங்க நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க தெரியுமா உனக்கு?
சொன்ன வாயில இப்படி ஒரு ஊர் இருக்குன்னே தெரியும். அப்படியா? ஒரு சூப்பரான இடம் சாமி. நம்ம சுத்தி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இது ஒரு இடம். போட்டு பாத்தியா? அது நான் என்ட்ரன்ஸ் பார்த்திருக்கேன். அன்புடன் வரவேற்று பண்ணவாடி ஊராட்சி. இங்க இருந்து நம்ம வந்து தண்ணிக்குள்ளார போறோம். தண்ணிக்குள்ளார மீன்ஸ் இந்த போட் தான் என்ட்ரன்ஸ். இல்ல சாமி, பஸ் வந்து உள்ளார வரைக்கும் போகும். பஸ் இருக்காங்க. பஸ் எல்லாம் இருக்கு. டவுன் பஸ் வரும். டைமிங்க்கு தான் அந்த டைமிங்க்கு இங்க வந்து இருக்கும். நோட்டீஸ் போர்டு போட்டுருந்துச்சு பாத்தியா? எப்படி சொல்றது, இந்த இடம்லாம் வந்து இப்ப தண்ணி வந்துச்சுன்னா இந்த இடம் இருக்காதுல்ல. இந்த இடம் நம்ம மேலே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கரை மாதிரி போட் பார்த்தோம்ல, அவ்வளோ தூரம் வந்து தண்ணி இருக்கும். இன்னும் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் இது பண்ணுவாங்க. ஐ மீன் மேலேயே இருக்க வேண்டியதாயிடும். மழை சீசனுக்கு இந்த இடம் தண்ணி தான். ஆமா, ஃபுல்லா தண்ணியா இருக்கும். ஏன் இங்க ஒரு நந்தி சிலை வந்து இருக்குமா? அந்த நந்தி சிலையே வெளியில கோயிலும் இருக்கு. இது வந்து எந்த ஏரியானா நம்ம மேட்டூருக்கு பின்புறம் தான் சாமி. ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் வந்து இது ஒரு தனி இடம்லாம் இல்ல. பாக்குறதுக்கு தான் ஒரு தனி தீவு மாதிரி இருக்கும். இந்த இடம் நான் மேப்ல பாக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அது பேரா டக்குன்னு வர மாட்டேங்குது. இந்த கன்னியாகுமரியில லாஸ்ட் எண்டு சொல்லி ஒரு இதை காமிப்பாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி. ஆனா அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் இன்னும் போயிட்டே இருக்கலாம். போ அத நம்ம பரிசல் பார்க்கலாம். பரிசல்லாம் இருக்கும். இந்த ஊருக்கு பேரே பண்ணவாடி பரிசல் துறை. பரிசல் பார்க்காம எப்படி போறது? அதான் அங்க பாரு ஜனங்கள்லாம் இருப்பாங்க. இன்னும் பக்கத்துல போவ மீனெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம வந்ததே நேரமா தான் வந்திருக்கோம். ஸ்டில் மீன் புரியல. ஆமா ஆமா, பாரு அங்க ஒரு சின்ன போட் மாதிரி இருக்கா பரிசல். அதுல வந்து நம்ம பரிசல் போலாம். எதுக்கு இன்னும் போயிட்டு இருக்கோம்? அங்க பாரு கடை வந்துருச்சா. ஆமா, இது வந்து சீசன் மாதிரி. அதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நம்ம சைடு இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் தான் போகணும். மீனெல்லாம் இருக்கும். பாக்கலாம், லைவா பாப்பேன். மீனெல்லாம் அப்படியே ஆத்துல பிடிச்சிட்டு வந்து சமைக்கலாம் செய்வாங்க. இங்க நிறைய மூவிஸ் எல்லாம் எடுப்பாங்க சாமி. போ இன்னும் கொஞ்சம் உள்ளார போ. பயப்படாத, நான் இருக்கிறேன்ல கூட. நீ இருப்ப. அந்தாண்ட பக்கம் இருந்து வராங்க. அந்தாண்டெல்லாம் ஊரு இருக்கு சாமி. இந்தாண்ட சைடு வந்து இங்க இருந்து போகலாம் நம்ம. ஐ மீன் அந்தாண்ட பக்கம் ஊருக்கு போலாம். ஏன் பரிசல்ல போலாமா? நிஜமா ரிட்டர்ன் வந்துடலாம். நம்மளுக்கு அந்த பக்கம் என்ன இடம்? அந்த பக்கம்லாம் இன்னும் ஒகேனக்கல், அதெல்லாம் இன்னொரு நாள் போலாம். இடத்த பார்த்தாவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். பஸ் வந்துருச்சா? அது பஸ் இல்ல சாமி, பரிசல் தான். நம்ம அதுல வண்டிலயே போலாம் தெரியுமா? நம்ம வண்டியெல்லாம் உள்ளார ஏத்திப்பாங்க. வண்டிக்கு 40 ரூபா, ஆளுக்கு வந்து 15 ரூபாயோ என்னவோதான். ஒரு ஸ்விம்மிங்கா? போடுவேன். நம்மள சுத்தியும் கீழே போய் பாக்குறேன் தண்ணி எப்படின்னு. ரொம்ப பக்கமாலாம் போகாத. அவ்வளவு தூரத்துல நான் போக மாட்டேன். எங்க சதீஷ்? இல்ல, இப்ப நம்ம பைக் எடுத்துட்டு அங்க போறோம். பைக்ல போலாமா? மேபி போயிட்டா அந்த பக்கம் என்ன ஊர் இருக்கு? அந்த பக்கம் நம்ம மெயின் இது போற மாதிரி இருக்கா? நாமக்கல் சொல்லிட்டேன். மாத்தி சொல்லிட்டேன். ஒகேனக்கல். எல்லாம் பாரு எப்படி வண்டி எல்லாம் ஏத்துறாங்க. இருக்கும் கண்டிப்பா இருக்கும். கப்பல் ஏறி போயாச்சு சுத்தமா.
நம்ம வண்டியை ஒரு கடையில நிறுத்திட்டு பரிசல் போக போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். கொஞ்சம் வேகமா போறியே. பேக்கும் என் கையில கொடுத்துட்ட, நான் நடந்து வர தேவையில்ல, வெறும் கல்லா இருக்கு, அப்புறம் தடுக்கிட்டு டொமான்னு விழுவுறதுக்கா. பேக் ஒன்று எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, நீ போனை பிடிச்சிட்டு வா. கப்பல் எடுக்கிறதுக்கு இன்னும் 5 minutes கப்பல் இல்ல, அது பரிசல் சாமி. அதத்தான் எங்க ஊர்ல கப்பல். அதாவது கப்பல் மாதிரி ஒரு ஷேப்பு, பட் அது கப்பல் கிடையாது, பரிசல்னு சொல்லுவாங்க. அதுவும் பரிசல் பண்ணவாடி பரிசல் தரனாவே இந்த பரிசல் தான் ஃபேமஸ். அதனாலதான் இந்த ஊர் பேரே அப்படி வச்சிருக்காங்க. நம்ம வந்து அந்தாண்ட ஒரு ஊர் இருக்கு, அது என்ன ஊருன்னா எனக்கு பேர் வந்து டக்குன்னு தெரியல. பட் நம்ம இங்க இருந்து ஒகேனக்கல்லே போக முடியும். ஒகேனக்கலுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு கம்மியாகும், சுத்திட்டு போற மாதிரி இருக்கும். இதே வந்து இது வந்து ஷார்ட் கட். கர்நாடகாவுக்கும் இதுல இருந்து போகலாம் சாமி. கர்நாடகா போனா கிட்டத்தட்ட சம்திங் இத்தனை ஹவர்ஸ்ன்னு சொல்லி கம்மியா பண்ண முடியுமா. ஏன்னா நம்ம சுத்திட்டு தான் போறோம் இத்தனை நாளுமே. அந்த இப்ப கர்நாடகா போறோம், கர்நாடகா மைசூர் போறோம்ல இந்த பக்கம், அதெல்லாம் சுத்திட்டு போகும். சோ அதனால பட் வியூ சூப்பரா இருக்குல்ல. நீங்களும் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் கண்டிப்பா வந்து இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணுங்க. ஏன்னா செம்ம சூப்பரான ஒரு பிளேஸ். போட்டு கிளம்புதுன்னு சொல்லிட்டு வேகமா கூப்பிட்டான். சரின்னு சொல்லி இங்க வந்தா லேட் ஆகும். ஆமா, போட்டுக்கும் டைமிங் தான் போல, 1/4 மணி நேரம். டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட்னா ஐ மீன் கண்டக்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. பஸ் மாதிரியே தான் கான்செப்ட். சோ அதனால இது வந்து இந்த சீசனுக்கு மட்டும். தண்ணி இல்லாத சீசன் அப்ப மட்டும்தான் நம்ம இவ்வளவு தூரம் உள்ளார வர முடியும். இல்லைன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து ஒரு கிளிப்ல காட்டியிருப்போம், முன்னாடியே ஒரு போட் வந்து அங்கேயே வந்து நிறுத்திடுவாங்க. பஸ்ஸும் வரும் நம்மளுக்கு. இங்க வந்து டவுன் பஸ் வந்து அவைலபிள். இல்ல டூரிஸ்ட் மாதிரி வரோம் அப்படின்னா நம்ம ஓன் வெஹிக்கிள், அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஓன் வெஹிக்கிள் தான் பெட்டர். காரு பைக் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அந்த மாதிரி வந்தோம்னா நம்ம டைமிங்க்கு வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. ரெண்டாவது ஸோ அதனால ஓன் வெஹிக்கிளா இருந்தா ரொம்ப ரொம்ப பெட்டர். ரொம்ப நேரம் இருந்து நம்ம சுத்தி பார்த்துட்டு போகலாம். சாப்பாடும் இருக்கு இங்கே. மீன் ஃப்ரெஷ் மீன் இங்கே வந்து பிடிச்சிட்டு இங்கே வந்து டக்குன்னு செய்வாங்க. ஸோ நம்ம வந்து கப்பல்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா அவங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கப்பல் எடுக்கிறது லேட் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து கைவசமா சாப்பிட்டு வந்தோம்ல காலையிலேயே. ஸோ அதனால இப்ப டைம் எத்தனை? பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. 9:10 ஆகுது. 9:10. இப்ப என்ன ட்ரெயின்லயே போறோம்? பேசஞ்சர்ஸ்னா ட்ரெயினுக்கு மட்டும் வரணும், எல்லாத்துக்கும் வரணும். அப்படியா? பயணிகள். இங்க ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. பைக் இருக்கு, நம்ம பைக் எடுத்துட்டு போலாம். பட் ஆனா பைக் பிடிச்சிட்டு ஒரு ஆள் அங்க இருக்கணும். இங்க பேசஞ்சர் உட்கார்ந்து இடத்துல உட்கார முடியாது. எங்க போய்? அது அந்த கப்பலுக்கு முன்னாடிதான். ஏன்? இந்த அந்த படம் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. இருக்கு என்ன படம்? தனுஷ் ஒரு படத்துல போட்டை வச்சு பேசுவாங்க, தெரியலையே. படம் மாறன் ராயன் தெரியும். ஐயோ அங்க பாரு, அந்த கொக்கு வந்து மீனை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுச்சு. ஞாபகம் வந்துச்சு. என்ன படம்? இந்த வட சென்னை படத்துல நானும் பாத்திருக்கேன். முன்னாடி ஒரு குச்சியை பிடிச்சு நின்னுட்டு இருப்பாரு. ஆமா, அது மாதிரி நான் போய் நிக்கிறேன். அதுல லுங்கி தானே கட்டியிருப்பான். நீ லுங்கி எடுத்துட்டு வரல? லுங்கி எல்லாம் வேணாம், அந்த மாதிரி சும்மா தீம் போட்டு எடிட் பண்ணிக்கலாம். அதுக்குதான் போட்டு நின்னே ஆகணுமா? நிக்கலாம். நாளா நிக்கல, நீயே நில்லு. யார் எடுப்பா? நான் எடுக்கிறேன். நான் நிக்கிறேன், நீ எடுப்பியா? சரி. எடுக்கிறதுக்கு யாரும் இருந்தாங்கன்னா கூட இந்த டைட்டானிக் படத்துல முன்னாடி போஸ்ட் கொடுத்தாங்க அந்த மாதிரி. அப்புறம் அவ்வளவுதான். நீ போயிருக்கிறியா பரிசல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் சின்ன வயசா இருக்கும்போது போயிருக்கேன். அம்மா கூட்டிட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த கப்பலையே இப்பதான் பக்கத்துல பாக்குறேன். அப்படியா? நான் கப்பல்லாம் பாத்துருக்கேன். கப்பல், பரிசல் இதெல்லாமே பக்கமாவே பாத்துருக்கேன். பட் உள்ளார மட்டும் போனேன். எப்படி ஆடுதுன்னு பாரு. ஆமா சாமி, தண்ணியில போகும்போது இன்னும் ஆடும். எப்படி இருக்க போதோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கலாம், அங்க போய் பாக்கலாம். சரி, நம்ம வந்து படகுல ஏறிட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்ல கால் எடுத்து வைக்க போறாங்க.
நான் திடீர்னு அந்த பச்சை கலரை பார்த்து தண்ணின்னு நினைச்சிட்டேன். நேரா பார்த்துக்கோ. வந்துட்டு இருக்கு. முன்னாடி நிக்கிறேன்னா போய் நில்லு. ஏன் பயமா இருக்கா? சுத்தியும் தண்ணி, நம்ம அப்படியே நடுவுல இருக்கோம். மண்டல் திடீர்னு இன்ஜின் ஸ்டாப் ஆகுமா? எப்படி இருக்கும்? அப்ப மட்டும் என்ன ஸ்டார்ட் ஆயிடும் இல்ல? இந்த குட்டி கேரளாவை விட கேரளா மாதிரி தான், குட்டி கேரளா மாதிரி தான். அந்த வேவ் பாரு, அந்த கப்பல் போகுதா, அதோட ரவுண்டோட இது வந்து வேவ். அந்த வேவ் லென்த் பாரு, வி மாதிரி தெரியுதா? நம்ம வந்துட்டு இருக்கிற கப்பல் வந்து தெரியாது. நம்ம கரைக்கு வரப்போறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏதோ ஓடிட்டு இருக்கிற போட்ல நிக்கிற மாதிரி போஸ் வர. அத்தனை டைம் நிக்கிறேன்னா ஏதோ தனுசு படத்துல அது சொன்ன, அது பண்ற மாதிரி நிக்கிறேன், இப்படி நிக்கிறேன். தண்ணிய பார்த்தா அப்படிதான் இருக்கு. தண்ணி என்ன தண்ணி பார்த்த? வா பாத்து வா. பாத்து வா. ஒரு டைம் என்ன தள்ளி விட்டிய ஞாபகம் இருக்கா? நான் இப்ப தள்ளி விட்டேன், அது நீ பார்த்து கால் வச்சு வரணும். மேட்டூர்ல குளிக்கும் போது என் காலை பிடிச்சு இழுத்திய. நான் இழுத்தேன். உனக்கு வந்து நம்ம அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்துட்டோம். இப்ப வந்து திரும்பவும் இங்க இருந்து நம்ம அங்க போகணும். ஐ மீன் நம்மளோட வண்டி அங்கதான் இருக்கு. பட் அது வந்து 10 மணிக்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. 10 மணிக்கு தான் எடுப்பாங்களாம். ஸோ அதனால நம்ம இந்த பக்கம் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பார்க்க போறோம். அப்படியே நீங்களும் பாருங்களேன், செம சூப்பரா இருக்கு. இந்தாண்ட சைடும் விவசாயம் பண்றாங்களே பாரு, இங்கேயும் மீன் கடலாம் இருக்கு, நிறைய பாறை. இதெல்லாம் தெரியவே தெரியாது சாமி தண்ணி வந்துருச்சுன்னா. பட் நல்ல ஒரு வீக்கெண்டுக்கு என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோம்னா. குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருமே வரலாம், தாராளமா வரலாம். கருவாடெல்லாம் காய வச்சிருக்காங்க. எங்க ஒரு தாத்தாவும் காய வச்சிருக்காரு. செம்மையா இருக்கு. ஆனா வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 9:30 தான் ஆகுது. இன்னும் 10 மணிக்கோட ஆகல. அதுக்குள்ளாரே ஆனா பட் அமைதியா இருக்கு. போட்டோ பிடிக்கிறதுங்களா? பிடிக்கலாம் தாத்தா, பிடிக்கலாம். என்ன கருவாடு இது? அரஞ்சாவா? சரி சரி. உனக்கு கருவாடு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஆனா இவ்வளவு பெருசா பார்த்து சின்ன சின்ன கருவாடு தான் நான் பார்ப்பேன். பெரிய கருவாடு நல்லா இருக்குமே. எனக்குமே சின்ன கருவாடு தான் ரொம்ப பிடிக்கும். பாரு, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு பாத்தியா, இதெல்லாம் ஃப்ரெஷ் கருவாடு. இதெல்லாம் இப்ப போட்டீங்களா? இல்ல இந்த பக்கம் இருக்கிறது. நீங்க பாத்துக்கிறதுக்கு இருக்கிறீங்களா?
ஆ அப்படியே வருவாங்க. ஆஹா சரி சரி. இது என்ன ஊர்? இந்த ஊர் பேரு நாகமரை, நாகமரை. ஓகே ஓகே. பண்ணவாடி தோரை, நாகமரை, அது பண்ணவாடி தோரை, இது நாகமரை. நாகமரை தோரை. ஆஹா சரி சரி தாத்தா. 3 வருஷத்துக்கு அந்தாண்டா, ஆ 3 வருஷத்துக்கு இந்தாண்டா. அதுக்கு பெண்ணா வரும். நீங்களா? இல்ல ஆ இது போட்டு இந்த போட்டு வராமல்ல ஆ அது. சரி சரி. கண்டக்டர். ஆமா. கடவுள் இருக்கான் குமாரு, கடவுள் இருக்கான். கடவுள்லாம் இருக்காரு குமாரு. என்ன தாத்தா? தண்ணி ஏறி ஆ அப்பாரா பாரு, அந்த காற்றை பிடிச்சிட்டு இருக்கும் தண்ணி ஆ எல்லாம் இடிஞ்சு போச்சு. ஆ இப்ப தெரியாது. அப்படிங்களா? இன்னும் கீழே போனதான் இந்த காற்றை விட்டுச்சுன்னு அது தெரியும். ஆ எல்லாம் இடிஞ்சு போச்சுன்னுட்டு அது அப்படியே சரி சரி தாத்தா. பசு என்ன தெரியுது, காற்றோட அந்த போட்டு ஏறிங்களா, ஆமா. அந்த காற்றோட மேல பக்கம் தெரியும். ஆ சரி சரி. அங்க அவ்வளவு தூரத்துக்கு போடாதீங்க. உயிரோட இருக்கா? ஆமா ஆமா. சரி சரி. ஏமாமா இருமாமா, நாமளும் முழங்கால் வலிக்க அதுதான் இருக்க முடியும். அடி வாங்க போறேன். ஒரு தமிழுக்கு ஒரு போட்டோ பிடிக்கலாம்னா இப்படி இப்படி வாழை பிடிக்காத சாமி, தலையை பிடி சாமி. அதப்படி முடி சாமி. நல்லா முடி என் தங்கமே காட்டுடி. ஏன் சவுண்ட் போட்டோம்னா மீன் ஓடிடுமா? நம்ம வந்து இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா உள்ளார பரிசல் துறைக்குள்ளார வந்திருக்கோம். மீன் பிடிக்க வந்திருக்கோம். வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உயிரோட பிடிக்க போறோம். அந்த பாட்டி எடுக்க போறாங்க, பாட்டியும் தாத்தா இருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து பிடிக்க போறோம். நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நம்பவே முடியல எங்களாலேயே. பாட்டி பிடிக்கிறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க. நம்ம வந்த கரைக்கும் இங்க எவ்வளவு தூரம் இருக்கு பாத்தியா? நமக்கு மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மெதுவா பேசுறோம்னா மீன் ஆமா சவுண்ட் போடக்கூடாது. தண்ணி கொழுங்குறதுல. ஓ அப்படிங்களா? சரி சரி. நீங்க எத்தனை வருஷமா பாட்டி தண்ணி பிடி இது மீன் பிடிக்கிறீங்க? 30 வருஷமா பிடிக்கிறீங்களா? சரி சரி பாட்டி. நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மீன் தாத்தா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பார்த்து அதை வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கட்டு வச்சு பார்க்கலாம்னு வைக்கிறோம். கல்லுக்கு போகாத அளவுக்கே பண்ணிக்குவோம்.
கிடையாது 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 கண்டிப்பா கிடையாது. மரமால தான் கல்லு மாலத்துக்கு வர கொஞ்சம் போதும். இந்த பாப்பா இருக்குதா தான் மறந்து கீழே வந்துட போகுது. யார யார மீன் பிடிக்கிறதுக்கு இல்ல, இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு இந்த வலையில எதுவும் போட மாட்டீங்களா? எதுவுமே போட தேவையில்லையா? அப்படியே வலைய மட்டும் போட்டு விடுவீங்க. அப்படியே ரவுண்டா கட்ட வேண்டியது. ஓ, சுத்தணும். ஓய் ஏய் மருந்து சாயந்தரம் ஒண்ணு வாங்கியா. உங்க பொண்ணு ஊருக்கு இந்த மாதிரி அது கையை குத்தி போடும். என்னென்ன ஜிலேபி தான் பார்க்குறேன். கழுவிட்டியா? தின்னுட்டு போடா அப்படின்னால ஆஹா கருவாடுதான் வேணுமா? கருவாடு இங்க இருக்குங்களா? கிடைக்குமா? இது பேர் என்ன? அரஞ்சா. அது பேர் அரஞ்சம். அப்புறம் அந்த இதெல்லாம் கலெக்டலாம், அப்புறமா கழட்டிக்கலாம். அதெல்லாம் இப்போ கழட்ட நேரம் இல்லை. இல்லை வெயிலில் உட்காந்து கிடக்குங்க. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு தான் உயிர் மீனாக கொடுக்கட்டாங்க. என்னடா வந்துடும் ஒன்று போய் தொண்டையில மாட்டிக்குதுமா. 10 மணிக்கு நீ குழம்பிச்சோட ஒன்றாகாது. குடலை பிடிக்கிட்டீங்கன்னா ஒன்றாகாது. அப்படியா? குடலோட தான் வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. வெயில் கொஞ்ச நேரத்தில் பிடிக்கும். குடல் பிடிங்கி மஞ்சத்தூள் போட்டு கழுவ கூடாது. கழுவ கூடாது மீனை. மீனை கழுவாத அப்படியே கொண்டு போனீங்க. நீங்க எங்க 3 நாளைக்கு வரலாம் அப்படியே இருக்கு. பண்ணணும் மீன். ஏன் பாப்பா? இதான் நானே எடுத்துட்டேன். கட்டியா? கூட எடுத்துட்டு இல்லை. கூட தாங்க மீன் செவலைக்கு தெரியலையா? சவுண்டு கொடுக்குது பாரு. இன்னொன்று பேசிக்கோங்க மாட்டிக்கிட்டுமா. அப்பா நீ கலக்கலாம்டாமா. அந்த வெள்ளை பாப்பாட ஒன்று அதெல்லாம் அழுக்க அடிச்சிக்குமா. சரி விடுங்கப்பா, வீட்டில் துவைச்சிக்கிறேன். அப்படின்னா சரி. கழட்டி ஆசையாக இருக்குதுன்னா கழட்டி பாரு. சோப்புக்கு துவைச்சிக்க உடுப்புன்னு இங்கே கூட சோப்பு இருக்குது. இல்லை இல்லை, வீட்டில் போய் நான் துவைச்சிக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழம்பு போடுவேன். 5 2 பேர் போட போட கூட நான் கொண்டு முடிக்கிறேன். சாப்பிடலாமா? இந்த கல்லு மேல வரைய முடியாது. நீங்க இந்த ஆட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? இது மட்டும் தானா? இல்ல எங்க அங்க போகணுமா இல்ல இங்க கறிக்கடை இருக்கான்னு கேட்க. கறிக்கடை மீன் திங்கிறதுனால சரியா கவனியும் கண்டுக்கிறோம். நாங்களும் இது தின்னா எரிச்சிட்டு போயிடுறது. எவ்வளவு சீரணா வந்தா கூட இந்த மீன் பச்சை மீன் தின்னா சீரணம். பச்சை மீனா? என்ன பண்ணீங்க? உப்பு போடாதீங்க, மருந்து போடாதீங்க. இங்க ஒரு கோட்டம் போய் வாங்கி கொடுத்துடல போட்டு அப்படி குடி கொடுத்து. எப்போ வீட்டு நம்ம
நம்ம வீட்டுக்கு தேவையான மீன் வாங்கியாச்சு. இதெல்லாம் அதுவும் 5 கிலோ வாங்கியிருக்கோம், ஃப்ரெஷ்ஷா ஆமா, வாங்கியிருக்கோம். 5 கிலோ. இது பேர் என்ன சொன்னாங்க, மறந்தே போச்சு. ஆனா 2 காக்கா மீன் சொன்னாங்க. காக்கா மீன் வந்து இது காக்கா மீன், இதுவும் இது 2 காக்கா மீன். ஜிலேபி ஒண்ணு வாங்கினோம். ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் வந்து இது பேர் நிஜமா தெரியல, மறந்துடுச்சு அதுக்குள்ளார. நம்ம விளாகோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான், நம்ம எல்லாம் வாங்கியாச்சு. செம்ம டயர்டு. வாங்க வேண்டியது வாங்கியாச்சு, சுத்த வேண்டிய இடத்துக்கு சுத்தியாச்சு. சாப்பிட்டாச்சு, சாப்பிடவும் செஞ்சாச்சு. அது சாப்பிட்றது ஏன் வீடியோ போடலன்னா, அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சேஃப்டியாகவும் இருக்கு, எந்த பயமும் இல்லை. நம்ம ஓன் வெஹிக்கிளாக வந்தோம்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பஸ்ஸுங்கும் போது டைமிங் தான், அது டைமிங் எல்லாம் இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு டைம் கூட பஸ் பார்க்கல. பார்த்தோமே என்ன, ஒரு டைம் பார்த்தோம். ஒரு டைம் இப்போ போணுச்சு, நம்ம போகும்போது ஒரு டைம் மட்டும் போனுச்சா. நாங்க இப்போ வரைக்குமே பார்த்தது வந்து ஓன் வெஹிக்கிள் தான் நிறைய பார்த்தோம். அதுவும் நிறைய ஃபேமிலியா தான் வந்திருந்தாங்க. மெயினா இன்னைக்கு வந்து யாரை பார்த்தோம், போட்ல வந்து வெளியில இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சொன்னாங்க, கேட்டியா நீ? அது நான் கேட்டேன், காது எனக்கு கேட்டுச்சு. சில பேர் ஆனா இந்த போட் சவாரிக்காகவே சில பேர் வந்தாங்க. சொன்னாங்க, அங்க நாங்களும் பார்த்தோம். அது இல்லாம இன்னைக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க போட்ல போயிட்டு மீன் பிடிச்சது எல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன ரம்ஜான் தானே, ஹாப்பி ரம்ஜான். இன்னைக்கு வந்து சாட்டர்டே தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். மேபி லேட்டா தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.